குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் தங்க பிள்ளையே, நீ முருகா என்று அழைத்தவுடனே இந்த முருகனானவன் உன்னை தேடி ஓடி ஓடி வந்து விட்டேன். என் பிள்ளைகள் அழைத்து நான் வராமல் இருப்பேனா? நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் இந்த அப்பன் இருக்கின்றான் என்று முதலில் நீ தீர்க்கமாகவே நம்பு. ஏனென்றால் என் பிள்ளைகளுக்குத்தான் யாரையுமே காயப்படுத்த எண்ணம் கிடையாது. உன் அன்புக்கு இங்கு என்ன வேண்டுமோ நான் உனக்கானதை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மனம் தளராதே. இந்த வேலவன் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு நீ எதற்காக கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? இந்த வேலவனை ஒரே ஒரு முறை தொட்டுப்பார். நீண்ட காலமாக தேடிய பொக்கிஷத்தை நானே உனக்காக தேடி வரச் செய்ய போகிறேன். உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முடியும் முடியும் என்று என் வழிகாட்டுதலோடு உனக்கு முடித்து தர நான் வந்து இருக்கும் பொழுது யாரையுமே நீ எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த முருகன் கந்தன் கடம்பன் உன்னை சுற்றி 8 திசைகளிலும் நின்று கொண்டு இருக்கும் பொழுது நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. எமக்கு நீயே போதும் முருகா என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் அளவினை நான் உயர்த்த வந்து இருக்கின்றேன். இந்த சண்முகநாதன் உன்னை தேடி வந்திருக்கும் பொழுது நான் உனக்கு வெற்றியை தராமல் இருப்பேனா? புண்ணியமும் பாவமும் சில சமயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுவது இயற்கைதான். ஆனால் எது எப்பொழுது என்ன செய்ய போகிறது என்று நீ பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காதே. உன் பாவத்தை நான் எடுத்துக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை மட்டும் இந்த முருகன் தருவதற்காக வந்து இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய். அதுவும் என் வழிகாட்டுதலின்படி நான் வகுத்த பாதையில் தானே என் பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ எதையுமே நினைக்காதே. வாழ்வில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சிரித்து கொண்டே கடந்து போக முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர் யாருமே கிடையாது. நீ தயங்கி தயங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தால் அந்த தயக்கம் மட்டும்தான் மிச்சமாகி கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் முயற்சி என்பது அங்கு இயலாமைத்தான் இருக்கும். நீ முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ முதலில் உன் சோர்வுத்தனத்தை விட்டுவிடு. உன் பயத்தை ஒதுக்கிவிடு. உன் சிந்தனையை, ஆழ்ந்த சிந்தனையை உன்னை விட்டு அகற்றிவிடு. எதையுமே எதிர்கொள்கின்ற பொழுது இந்த அப்பனின் மீது பாரத்தை போடு. நீ எந்த கடினமான பாதையை கடந்து வரும் போதும் முருகா முருகா என்று மட்டும் என்னை அழைத்து பார். நிச்சயம் என் பெயர் கொண்ட ஒருவரோ என் ஊர் கொண்ட ஒருவரோ இந்த விஷயத்தில் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் கண்டிப்பாக நான் உனக்காக உதவி செய்ய ஓடோடி வந்து விடுவேன். எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை அங்கு வண்ணங்களாக மாற்றப் போகிறது. நீ உன் எண்ணத்தை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் வண்ணங்களை நான் அங்கு மாற்றிக்கொண்டேதான் இருப்பேன். உன் தேவைக்கேற்ப உனக்கு ஏற்ப சூழ்நிலையை நான் இந்த முருகன் தந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று நினைக்காதே. தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. உழைப்பு அனைவரிடத்திலும் நீ காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. உன்னையே யாரென்று நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். இங்கு எவருடைய கையின் குலுக்கிவிட்டு உடனே நகர்ந்து விட வேண்டும். இல்லை என்றால் நம்மையே அவர்களுக்கு அவர்கள் வசப்படுத்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து விடுவார்கள். அதனால் நான் சொல்வதை தெளிவாகவும் கவனமாகவும் புரிந்து கொண்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கை அங்கு இனிமையாக அமையும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் கோபத்தை தவிர்த்து நீ நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்து பழகிக்கொள். எங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதில்
தெளிவாக இரு. முயற்சிகள் தோற்று போகிறதோ என்று தளர்ந்து விடாதே. மீண்டும் கடந்து வா. நம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் விதை கூட வீழ்ந்துதானே எழுந்து கொண்டிருக்கின்றது. அதை மனதில் நினைத்தாலே போதும். உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமது வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டு இருப்பதனால் ஏதாவது மாற்றம் வந்து விடுமா என, அந்த மாற்றம் உடனடியாக வந்துவிடும் என்றால் எல்லோரும் அழுது கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் அது அப்படியல்ல. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை பார்ப்பதற்கு, உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் இங்கு ஏணியை அமர்த்தி விட்டேன். இதோ என் வேலை பிடித்து கொண்டே உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ளும் தருணத்திற்கு வந்து விட்டாய். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தீர்க்கமாக இருக்கும் பொழுது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது? நடந்ததை மாற்றுவதற்கு இங்கு யாராலும் முடியாது. நடக்கப் போவதையும் இங்கு யாராலும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த முருகன் முக்காலத்திலும் உனக்கு துணையாக வந்து எதை எப்படி செயல்படுத்த வேண்டுமோ அதை அப்படி செயல்படுத்தி உன் வெற்றிக்கான பாதையை இந்த முருகனானவன் தருவேன் என்று என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் கண்ணின் மணியே. உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகிறேன். நம்பிக்கைதானே வாழ்க்கை. நீ நினைத்ததை நான் நடத்தி தர வந்திருக்கும் பொழுது அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று எண்ணாதே. வெற்றி உன்வசம்தான் வரப்போகிறது. நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன். இந்த முருகன் யாம் இருக்க பயமேன்.